இப்போ சமீப காலமா வாழை திரைப்படம் ரொம்ப பிரபலமா பேசப்பட்டு வருது. வாழை படம் வந்துட்டு அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பத்தி சொல்ற ஒரு கதையா தான் அவர் எடுத்திருக்கிறாரு. மாரி செல்வராஜ் என்ன சொல்ல நினைச்சாரோ அதை கரெக்டா சொல்லியிருக்காரு. அவருடைய கண்ணோட்டத்துல அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, இதுல என்ன சுரண்டல்கள் நடக்குது நடுவில் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. வாழை படத்தை பார்த்தவங்க வந்துட்டு பார்த்து கொஞ்சம் வியப்பா இருப்பீங்க, இப்படியுமா நடக்குது அப்படின்னுட்டு. அதை விட இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக வேண்டி இந்த கிராம பக்கங்களில் போய் இளைஞர்களை கூட்டிகிட்டு வருவோம். ஒரு 18-20 வயசு பசங்களை கூட்டிகிட்டு வருவோம் வேலைக்கு. அப்படி கூட்டிகிட்டு வரும்போது அப்படி கூப்பிடுறதுக்காக நாங்கள் திருநெல்வேலி மாவட்டம் போயிருந்தோம். திருநெல்வேலியிலேருந்து அப்படியே உள்ளக்க கிராமமாக தேடி போகும்போது எங்களுக்கு அவ்வளோவா ஆள் கிடைக்கல. அதுக்கு காரணம் அந்த நேரத்தில், நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த நேரத்தில் இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்துட்டு நல்ல விதமாக நடந்துட்டு இருந்ததுனால பெரும்பாலும் சும்மா இருக்கிற இளைஞர்கள் அதில் தான் ஈடுபட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ஆள் கிடைக்கல. இப்படி நாங்கள் தேடிட்டு இருந்தாலும் எங்கள் முயற்சி விடாமல் நாங்கள் தேடிட்டே போகும்போது, ஒவ்வொரு கிராமமாக போகும்போது, நானும் கூட வந்து இந்த கம்பெனியினுடைய அவரும் கூட எங்களை கூட்டிகிட்டு போகிற ஒரு கைடு மாதிரி ஒருத்தர், அவரும் வந்தார். 3 பேரும் ஒன்றா போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஊருக்குள்ளே நுழையும் போது, யார் அது ஊருக்குள்ளே புதுசாக வர்றாங்களே அப்படின்ட்டு அந்த கிராமவாசியை எங்கள் கூட வந்தார். பேச்சு கொடுத்துட்டு, என்ன விஷயமா வந்திருக்கீங்க, என்ன ஏது எல்லாம் கேட்டுகிட்டே வந்தார். அப்போ அவர்கிட்ட பேசிக்கிட்டே போனோம் நாங்கள். அந்த கிராமவாசி ரொம்ப சிம்பிளான மனுஷன், பேசிக்கிட்டே வந்தார். அப்போது போய்கிட்டு இருக்கும்போதே அந்த ஊர் மக்கள்லாம் வசிக்கிற அந்த இடத்த கொஞ்சம் கடந்து போகும்போது ஒரு அந்த வயல்வெளி வந்தது. வயல்வெளி வந்த உடனே நாங்கள் உள்ள போய்கிட்டு இருக்கிறோம். எங்கள் போகிற வழியில் ஒரு வாழைத்தோப்பு ஒன்று. அந்த வாழைத்தோப்பில் பார்த்தோம்னாக்கா நிறைய வாழைகள்லாம் வந்துட்டு அறுப்புக்கு தயாராக இருக்குது. ஆனால் எதுவும் அறுவடை பண்ணலை. இப்போ நீங்கள் இந்த வாழை படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தாரெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த அளவுக்கு விளைஞ்சு முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் இருந்ததுனாக்கா ஒரு 3-4 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க ஆரம்பிச்சிடும். பழுத்ததுனாக்கா அதுக்கப்புறமா அதை சந்தைக்கு போக முடியாது இல்லையா. அப்புறம் நான் ரொம்ப பதட்டமாயிட்டு, எனக்கு அதுக்கு இப்போ நினச்சா காமெடியாக இருக்குது, நான் பதட்டமாயிட்டு அந்த அந்த கிராமவாசிகிட்ட கேட்டேன், யாரா இவர் இது தோட்டக்காரர் இப்படி இருக்கிறாரு, இது தார்லாம் எல்லாம் அறுப்புக்கு தயாராக இருக்குது, அதை அறுவடை பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டேன். இப்போ அவரு சிரிச்சுக்கிட்டே என்ன கேட்டாரு, அதை அறுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. ஏன் எனக்கு ஒன்றும் புரியல. சரி, திருநெல்வேலிக்காரங்க கொஞ்சம் தமாஷா பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு, என்ன இதை அறுத்தாக்கா சந்தைக்கு எடுத்துகிட்டு போவாங்க, சந்தையில் எடுத்துகிட்டு போய் விற்பாங்க அப்படின்னு. சந்தையில் எடுத்துகிட்டு போய் விற்றா அப்படின்னாரு. என்னடா திருப்பியும் ஒரு மாதிரி பேசுகிறாரு. சந்தையில் விற்றாக்க நாங்கள் பணம் கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு உடனே. என்ன அதுக்கு தகுந்த பணம் கிடைக்கும், அதுக்கு தகுந்த பணம் கிடைக்கணும் உங்களுக்கு யார் சொல்லுது? எனக்கு ஒன்றும் புரியல. சரிங்க, இந்த தோட்டத்துக்காரர் தான் யாரு அப்படின்னு. ஏங்க அந்த தோட்டமே என்னோட இதாங்க அப்படின்னு அசால்ட்டா சொல்றாரு. ஆச்சரியமா இருந்தது. அவ்வளவு எளிமையான ஒருத்தர் அவ்வளோ பெரிய தோப்பு வச்சிருக்கிறாரு, ஆனால் அறுவடை பண்ணல. இப்போ நான் கேட்டேன், ஏங்க இந்த மாதிரி வச்சிருக்கிறீங்க அப்போ அப்படின்னு. ஏங்க இதை நான் கூலி கொடுத்து அறுத்து வண்டியில் எடுத்துகிட்டு போய் வண்டி வாடகை கொடுத்து கொண்டு போய் சந்தையில் கொண்டு போய் வியாபாரிகிட்ட இறக்குனேன்னா எனக்கு என்ன கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? மொத்த செலவும் போக ஒரு தாருக்கு எனக்கு 2 ரூபா கிடைக்குங்க அப்படின்றாரு. நல்லா நோட் பண்ணிங்க இந்த இடத்த. 2 ரூபா சொல்றாரு ஒரு தாருக்கு. ஒரு தாரில் குறைஞ்சது ஒரு 250-300 பழம் இருக்குமா, அதிகம் கூட இருக்குமா, வாய்ப்பு இருக்கு. 20 சீப்புனாலே 200 பழம் வந்துடும், 200-250 பழம் வந்துடும். அதில் எப்படியும் ஒரு தாருக்கு 30 சீப் நல்லா விளைஞ்ச தாரு எல்லாம். 2 ரூபா கிடைக்கும் ஒரு தாருக்குன்னா எனக்கு ஆச்சரியமா, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு. ஏங்க நாங்கள்லாம் வந்துட்டு சென்னையில் ஒரு பழத்துக்கு அப்போ 1.5 ரூபா 2 ரூபா கொடுத்து வாங்குறோங்க. அவர் சிரிச்சாரு. இதில் யாரை புத்திசாலின்னு சொல்றது தெரியல அப்படின்னாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதுதான் உண்மைன்னா அப்போ இதை என்னங்க செய்வீங்க அப்படின்னா, அந்த விவசாயி அசால்ட்டா சொல்றாரு, இவ்வளோ நஷ்டப்படுறதுக்கு எனக்கு ரொம்ப சிம்பிள்,
இதை வெட்டி நிலத்திலேயே போட்டுருவேன், எனக்கு உரமாயிரும் அப்படின்னு. என்னடா அது இவ்வளவு அசால்ட்டா பேசுறேன், பொய் சொல்றீங்களா இல்ல நிஜமா சொல்றீங்களா, தமாசுக்கு சொல்றீங்க? அதை தாங்க பண்ண முடியும், இனிமேல் இதை வச்சு நாங்க பண்ண முடியும். அவர் அதுக்கு மேல டென்ஷன் ஆக பார்த்தாரு. இது இப்படியே இருக்கட்டும், இந்த 2 ரூபா தான் கிடைக்குன்னு அவரு சொன்னாரு. நம்ம ஒரு பழத்தை 1 ரூபாய்க்கு வாங்குறோம்னு இங்க சொல்றோம், ஒரு பழத்தை. சரிங்களா? அந்த நேரத்துல நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முன்னால. இப்போ ஒரு பழம் 4 ரூபா 5 ரூபாய்க்கு விற்குது. அப்போ எனக்கு இது மனசுக்குள்ள ஒரு உறுத்தலாவே இருந்தது. இது ஏன் இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது, என்ன நடக்குது நடுவில்? ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பாரிஸ்ல சீதக்காதி நகர்னு சொல்லுவாங்க, இந்த பர்மா பஜார், இந்தியன் பேங்க் அந்த ஏரியால. அப்ப ஞாயிற்றுக்கிழமையில அந்த ரோடு சுத்தமா காலியா கிடக்கும். அன்னைக்கு நானும் ஒரு நண்பரோட பேசிட்டு அந்த பக்கமா வந்துட்டு இருக்கிறோம். ஏறக்குறைய அந்த ரோட்ல வேற யாரும் இல்லை, நாங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கோம். முன்னால ஒரு சின்ன பையன் வண்டி தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறான். நாங்க கொஞ்சம் ஏதோ வேலையா போறதுனால கொஞ்சம் வேகமா நடந்து வரும்போது அந்த வண்டியை பாக்குறோம். வண்டி ஃபுல்லா வந்துட்டு வாழைப்பழம். நல்லா கவனிக்கணும், இதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஒன்று இருந்தது. ரோட்ல நீங்கெல்லாம் வந்து மக்கள் அதிகமா நடமாடுற இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா வண்டி நிறைய வாழைப்பழம் வச்சுட்டு வித்துட்டு இருப்பாங்க. வெயில அடிச்சு கொளுத்தும். அந்த வெயிலுக்கு அந்த பழம் எத்தனை நாளைக்கு தாங்கும்? 4 நாள் 5 நாள் கண்டி போயிடும். மேலே இருக்கிற பழத்தை கீழே தூக்கி வச்சுட்டு அதுக்கு மேல புது பழத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. கண்டி போன பழம் கீழே இருந்துகிட்டே இருக்கும். யாருக்காவது குறைஞ்ச விலைக்கு கொடுக்கணும்னா அதுல இருந்து எடுத்து கொடுப்பாங்க. சில ஏழை மக்கள் வாங்குவாங்க, அதை நான் பார்த்துருக்கிறேன். நான் அந்த கண்டி போன பழங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சு வாரத்துல ஒரு நாள் ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த மாதிரி நேரத்துல அந்த வண்டியில தள்ளிட்டு போறாங்க. தள்ளிட்டு போய் எங்கடா போடுறீங்கன்னா குப்பையில போடுறாங்க. கொடுமையை பாருங்க. அந்த பழத்தை அவன் 1 ரூபாய்க்கு, அன்னைக்கு ரேட்டை பத்தி பேசுவோம், அன்னைக்கு 1 ரூபாய்க்கு அவன் விற்காம ஒரு 50 பைசாவுக்கோ 70 பைசாவுக்கோ அவன் வித்துருந்தானா அந்த பழம் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கோம் இல்லையா? மக்களுக்கும் சேர விட மாட்டேன்றாங்க. அதை கொண்டு போய் குப்பையில ஓட்டிடுறாங்க. மக்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு லாபம் வரலைனாக்கா ஒரே வாரத்துல இவ்வளவு கொண்டு போய் குப்பையில கொட்டி திருப்பி அடுத்த திங்கக்கிழமையிலிருந்து மறுபடியும் அந்த வியாபாரத்தை எப்படி அவங்களால தொடங்க முடியும்? ஸோ அவங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. அவங்களுக்கு எவ்வளவு முதலீடு போட்டாங்களோ அதுக்கு உண்டான லாபம் முழுசா கிடைச்சிடுது அவங்களுக்கு. மிச்சத்தை எடுத்துட்டு போய் குப்பையில ஓட்டிடுறாங்க. இந்த குப்பையில போக வேண்டியது நியாயமா மக்களுக்கு சேர வேண்டியது. அந்த உழைப்பாளியோட, அந்த விவசாயியோட உழைப்பு எங்கெங்கெல்லாம் பறி போகுது பாருங்க. 2வது பயனடைகிற இந்த மக்களும் பெரும்பாலும் வாழைப்பழம் அப்படிங்கிறது இந்த மாதிரி சின்ன பூவம்பழம், மஞ்சப்பழம் இதெல்லாம் வாங்குறவங்க எல்லாம் சாதாரண ஏழப்பட்ட மக்கள் தான். அவங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் இருக்கும், அவங்களுக்கு இதைத்தான் வாங்க முடியும். அதுவும் அவங்களுக்கு கிடைக்காம செய்கிறது நடுவில் யார்? இதுக்குள்ள என்ன நடக்குது? வாழைப்பழம் அவங்களோட கஷ்டத்தை சொல்லிச்சு. அதுக்கு அப்புறமா அது மக்களுக்கு போய் சேர வேண்டிய இடத்துல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது பாருங்க. இப்படித்தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு யார் மணி கட்டுறதுன்றதான் இன்னும் தெரியல. இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல வண்டி வண்டியா பழம் இருக்கும், வெயில அடிச்சு கொளுத்தும். எத்தனை நாளைக்கு அந்த பழம் இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. நம்ம கண் எதிரில் நடக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே நடந்துகிட்டு இருக்குது. நம்ம நஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நியாயமா மக்களுக்கு சேர வேண்டியது போய் சேர்றதே கிடையாது.